சோலார் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து எம்எஸ்எம்இ வந்து பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ஜஸ்ட் சும்மா நம்ம நார்மலாக கேஷுவலாக உட்காந்துட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லேருந்து நம்ம லஞ்ச்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஏ டு செட். நம்மளே இப்போ வந்து ட்ரைனிங் வந்து ஒரு இடத்துலலாம் வந்து டேரெக்டாக ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஒயரிங்கில் இருக்கட்டும், எல்லாமே கண்ட்ரோலர் இருக்கட்டும், டேரெக்டாகவே வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து நீங்களே அது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக அதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. சில இடத்துல பண்ண வைக்க மாட்டாங்க. சும்மா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விட்டுட்டு ஓகே இவ்வளோ தான் முடிச்சிடுவாங்க. அந்த பொருள் வேஸ்ட்டாக பண்ணோட பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்குங்க சொல்லிட்டு பின் பண்ணுறதுலாம் எப்படி பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். என்னோடய பேர் என்னென்னா லோகேஸ்வரன். நான் வந்து சோமாவளத்துலேருந்து வரேன். ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா பிஇ முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எம்ஏ முடிச்சுட்டு இப்போது சொந்தமாக வந்து லோகிமேக் டைனமிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன். அந்த லோகிமேக் டைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டலேஷன்லேருந்து இவி டெக்னாலஜி ப்ளஸ் சிசிடிவிலாம் இது பண்ணிருக்கோம். இன்னும் அட்வான்ஸ் லெவலாக வந்து இன்னும் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ட்ரோன் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதையும் தாண்டி காலேஜஸ்க்கோ வந்து நம்ம ஒர்க் ஷாப், இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ நான் எதுக்கு எம்எம்ஐ சூஸ் பண்ணேன்னா, நம்ம ஒர்க் ஷாப் கொடுக்குறோம், பட் ஒரு சர்டிஃபைடாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கொடுக்கணும். அதுக்காக நான் சர்டிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் மெயின். அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணது கம்மி தான். இன்னும் நான் நிறைய லேர்ன் பண்ணணும். இங்கே வந்து நான் லேர்ன் பண்ணதோட இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதேமாரி என்னென்னா டீப் லேர்னிங் அபவுட் எலக்ட்ரிக்கல் பற்றி டீப் லேர்னிங் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ட்ரோலுடைய ஒயரிங்கும் சரி, எவ்வளோ வோல்டேஜும் சரி, அது பார்த்தீங்கன்னா டீப் டெக்னாலஜி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லிக்கூட விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ஃபுல்லாக கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இல்லை இங்கிலீஷ்லேயும் வரணும்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவாங்க. சில பேருக்கு புரியலனா அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணி புரிகிற விதமாக நம்ம சின்ன வயசில் நம்ம கதை சொல்லி நம்ம கற்றுக் கொடுப்போம்ல, அப்போ தான் அந்த ஞாபகம் வரும். ஓகே இந்த கதை வந்து நம்ம எங்கே கேட்ட மாரி சொல்லிட்டு அந்தமாரிலாம் கூட நம்ம சொல்லி தராங்க. ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, இப்போ நாங்களாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு டைம் கிடச்சிதுன்னா, டைம் இருக்கும், வீக்கெண்டில் வந்து வீட்லேயே வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு, என்கிட்ட ஈவி திங்ஸ் வச்சு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஏன்னா நான் கட்டுற கல்வியை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஃப்யூச்சரில் இவ்வளோலாம் இருக்குது. இப்போ இருக்கிற எல்லாருமே ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டாங்க. கேம் மட்டுமே தான் இருக்கிறாங்க தவிர இன்னும் இந்த நாலேஜ் பற்றி யாருக்குமே தெரியல. ஸோ அவங்களெல்லாம் இதில் இன்வால்வ்மெண்ட் பண்ண வச்சு, அவங்களே என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வச்சு, ஏன்னா ஈவியில் ஜாலியாக ரைட் பண்ணலாம். அந்தமாதிரி ரைட் பண்ணுறம்போது அவங்கள வந்து ஈடுபாடோடு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே இன்வால்வ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் முயற்சி எடுக்கலான் இருக்கேன். முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய பண்ணலான் இருக்கேன். தேங்க்யூ எம்எம்ஐ.